ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 720 பிக்சல் ஹெச்டி, ஸ்மாலு, ஃபுல் கிளாஸு, இண்டிபெண்டன்ட் கேவிட்டி, லோ நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ஜாய் த அன்லிமிட்டெட். உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவலில் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரொஜெக்டர் வீடியோ ஃபார்மேட் இதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன வீடியோ ஃபார்மேட் பாருங்கள். இந்த கம்மி ப்ரைஸில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற வீடியோ ஃபார்மேட்டு உங்களுக்கு இருக்குது. டால்பி ஆடியோ டிகோடிங் பண்ணாத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 616 கிராம் இதோட வெயிட்டு, ஹெட்ஃபோனு, ஒர்க்கிங் டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி ஆஸ் யூஷுவல். ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் பெங்களூரில் இருக்குது. வான்போவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசி அடாப்டர் இங்கே வருங்க, ஒரு டிசி அடாப்டர். அதுக்கப்புறமா உங்களுக்கு வான்போவில் வர ஆஸ் யூஷுவல் வான்போவில் வர இந்த ரிமோட்டு WSL கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வான்போ ரிமோட்டு. அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டர். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸிங்கில் பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர், ஒயிட் வித் பிளாக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. 15 வோல்ட் உங்களுக்கு வான்போ மினி வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும் அப்படின்றது தான் இதில் மீனிங். இது வந்து ப்ரொஜெக்டரோட பாட்டம். ப்ரொஜெக்டரோட மேலே வந்து ஃபோக்கஸ் பட்டன். ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு HDMI போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறமா வந்து ஒரு USB போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, AV ஜாக்கு, DC பவர் அடாப்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் பேக்கில் வந்து உங்களுக்கு 2 சைடு வந்து ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ABS பிளாஸ்டிக்கு. ப்ரொஜெக்டர் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கம்பெனி சைடில் வந்து 666 சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 622 கிராம். ஸோ ஈஸி கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். ஸோ வான்போ அப்படின்னு வருது. உடனே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கிடையாது. ஹோம் பேஜ் பொறுத்த வரைக்கும் USB, HDMI, AV ஸோ 3 இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யூஎஸ்பியில் வந்து நிறைய ஃபார்மேட் வந்து எதிர்பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங்கில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். செட்டப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் மோட். ஸோ பிக்சர் மோட் இருக்குது. பிக்சர் மோடில் வந்து கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ், கலர், டின்ட்டு, ஷார்ப்னஸ், ஜூமு, நாய்ஸ் ரிடக்ஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேனுவலாக. அதுக்கப்புறம் சவுண்ட் இருக்குது. சவுண்டில் வந்து ட்ரெவலும் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 வாட் ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 2000:1. இதில் வந்து LTPS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஈகேட் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் பிக்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்பெனி சைடில் சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். அதேமாதிரி OSG லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆட்டோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன செட்டிங்ஸு நார்மலாக உங்களுக்கு இருக்கோ 16:9 வந்து வச்சுக்கலாம். ப்ரொஜெக்ஷன் மோடு வந்து டெஸ்க்டாப் ஃப்ரண்ட் இருக்குது. இல்லை நம்ம வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப் ரியரு, சீலிங் ஃப்ரண்ட்டு, சீலிங் ரியரு, சீலிங் ஃப்ரண்ட்டு. சரிங்களா? 4 செட்டிங் மோடு இருக்குது. சாஃப்ட்வேர் அப்கிரேடு, ஃபேக்ட்ரி ரீசெட்டு, வெர்ஷன் என்டர். என்ன வெர்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு செட்டப்பு. ஸோ இப்போ HDMI போனீங்க அப்படின்னா 5TV நான் ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக போயிடும் 5TV ஸ்டிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6500 கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு என்ன இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டி தான் வந்து சூப்பராக இருக்குது. ஆடியோ அண்ட் வீடியோ சவுண்டு மட்டும் பார்த்துருவோம். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 2000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில். ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லைட் போட்டு இப்போ நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்படி தெரியுது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஈகேட் i9 வாங்கலாமா? ஏன்னா அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் 6500 ரேஞ்சில் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வீடியோவுக்குன்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்துச்சுன்னா இன்டர்ஃபேஸை விட்டுட்டு வீடியோ தான் எனக்கு மெயின் ப்ரோ, பிக்சர் கிளாரிட்டி அப்புறம் பிரைட்னஸ்.
ஸோ அதில் கொடுத்துருக்க பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மி, பிக்சர் கிளாரிட்டியும் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் இதில் வந்து இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுமானா கிடையாது, பட் பிக்சர் கிளாரிட்டியும் உங்களுக்கு பிரைட்னஸும் இது ரெண்டு மட்டுமே மெயினாக வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வான்போ மினிக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், பிக்சல் தெரியுதா பாருங்கள். ஸோ பிக்சர் கிளாரிட்டி வந்து சீரியஸாக நல்லது தான், நல்லாவே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த 250 ANSI லூமன்ஸ்க்கு உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன். திருப்பி மறுபடியும் லைட் போடுறேன். ஸோ ரொம்ப வந்து வாஷ் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜெனரலாக பார்க்கணும் லைட் போட்டால். பட் இது வந்து அந்தளவுக்கு கிடையாது. இந்த ப்ரொஜெக்டருக்கும் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அவ்வளோ ரொம்ப தூரம்லாம் வைக்கல. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு சின்ன ரூம் இருக்கவங்களுக்கு நல்ல போர்ட்டபுளாக ஒரு சின்ன ரூம் தான் என்னது, அதில் வந்து நான் இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க சைஸும் வந்து உங்களுக்கு 80 இன்ச்சு தான். ஸோ 80 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது வந்து 176ன்னு சொல்கிறாங்க, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்துட்டோம், பிக்சர் கிளாரிட்டி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஷார்ப்னஸ் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் எப்படி ரீட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டு இல்லை வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டணும் பிபிடிலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் தான் வந்து மேட்டர். ஸோ ஷார்ப்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ உங்களால் ரீட் பண்ண முடியுது. ஸோ ஃபோக்கஸ் வந்து மேனுவல் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் கீஸ்டோன் கொடுத்துருக்கலாம், பட் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து கிடையாது. அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் சவுண்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ ஆடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சீரியஸாக நல்லாயிருக்கு. என்னென்னா இதில் வந்து நான் கவனித்தது, உங்களுக்கு ஃபுல் சவுண்ட்லேயே வந்து இறையும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு ஆடியோ கொடுக்க மாட்டாங்க, எதிர்பார்த்தது தான். பட் இது வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஊஃபர் எஃபெக்ட்லாம் இருக்க ஸ்பீக்கர் மாதிரி எதிர்பார்க்காதீங்க. பட் கொடுத்துருக்க 3 வாட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ஸ், இந்த நியூஸ் பார்க்கும்போது நமக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக சில டியூனிங் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் ரொம்ப வந்து ஊஃபர் எஃபெக்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 6500 கண்டிப்பாக வந்து நல்ல ஆடியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வெளியே டெம்பரேச்சர் வருது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ன்றதுனால உங்களுக்கு நல்லாவே ஹீட் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ ஆடியோ பார்த்தாச்சு, வீடியோ பார்த்தாச்சு, டெம்பரேச்சர் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லூமன்ஸும் வந்து ஜாஸ்தி தான், லைட் போட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த 4 விஷயம் தான் வந்து நமக்கு ப்ரொஜெக்டர் வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த ப்ரொஜெக்டரோட ப்ளஸ்ஸு. இந்த ப்ரொஜெக்டரோட மைனஸ்க்கு வருவோம். ஸோ மைனஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த 5 வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கும் போது என்னால் பவர் கேபிள் வந்து ஃபுல்லாக ப்ளக்இன் பண்ண முடியல பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மைனஸு. ஏன்னா இந்த 5 முன்னாடி வந்து ஒரு சின்ன அடாப்டர் கொடுப்பாங்க. அந்த அடாப்டர் வச்சு தான் நான் வந்து இதை கரெக்டாக உள்ளே போட முடியும். சப்போஸ் என்கிட்ட அடாப்டர் இல்லை அப்படின்னா என்னால் வந்து இந்த மாதிரி தான் வேணால் சரியாக ப்ளக்இன் பண்ண முடியாது. அதனால் பயப்படாதீங்க, இந்த சின்ன அடாப்டர் மாதிரி இருக்கும், அது 5 கொடுப்பாங்க. அந்த அடாப்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன மைனஸு. இன்னொரு விஷயம் நான் என்ன இந்த ப்ராஜெக்டில் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கலாம். பட் டூ மச் தான் 6500 பட் இருந்தாலும் நான் எதிர்பார்ப்பேன் 6500 கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது 2 தான் மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் அப்படின்னா பிக்சர் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் உங்களால் லைட்டு போட்டும் பார்க்க முடியும். ஆடியோ கிளாரிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. 5 சப்போர்ட் பண்ணணும். நான் அதில் இருக்க ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான். இதில் கொடுத்துருக்க நேட்டிவ் வந்து 720 பிக்சல், அதுவும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ 720 பிக்சலுக்கு கொஞ்சம் மேலே ஹெச்டி ரெசல்யூஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஓட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.